மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பரிவர்த்தனை ராசியில குரு சுக்கிரன் அட்டகாசமான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கும். ராசிநாதன் 12 இருந்தாலே செலவுகள் அதிகமாக இருக்கும். நீங்களே கொஞ்சம் லேவிஷரா இருப்பீங்க. பிராண்டட் பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ₹1 விற்கிறதுல சாதா பொருள் விற்கும், 10 ரூபாய்க்கு பிராண்டட் பொருள் விற்கும். அந்த 10 ரூபா பொருளை தான் வாங்கணும், கையிலேயும் காசு இருக்குன்ற மாதிரியாக செலவுகள் வரும்னாலே வருமானம் இருக்கணும் இல்லைங்க. அருமையான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சி போன்றவைகள் மறுபடியும் வரக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே இழந்திருந்த ஒன்றை திரும்ப பெறக்கூடிய அமைப்புன்னு மிதன ராசிக்காரர்களுக்கு வலிமையான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. திங்கட்கிழமை முழுக்க சந்திரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு, அமாவாசை அமைப்புள்ள இருக்கிறார். அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் மனசு என்னடா இவ்வளவு செலவாகுதே, வருமானத்தை காணமே, காசு பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன்னு தோணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ராசியில் இருக்கிறார். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படியே 2ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 3ஆம் இடத்திற்கு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 3ஆம் இடத்துல அவர் வலிமையாக இருக்கிறார். இந்த 1, 2ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 4 நாட்களும் மிதன ராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தின் நடுப்பகுதி பெரிய அளவில் நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும். அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல நல்ல பொருள் சேர்க்கை, வீட்டுக்கு தேவையானது வாங்கிறது, சிலருக்கு பொண்டாட்டிக்கோ பிள்ளைக்கோ புருஷனுக்கோ தங்கம் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள், பெண்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் அப்படியே விலகக்கூடிய தன்மை, ஆண்களால் பெண்களுக்கு நன்மை, பெண்களால் ஆண்களுக்கு நன்மை என்கின்ற மாதிரியாக மிதன ராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதிலிருந்தெல்லாம் வெளியே வரக்கூடிய ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வளர்பிறை சந்திரனாகி கேதுவோடு சேர்ந்து அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ மட்டும் கொஞ்சம் அம்மா சார்ந்த விஷயங்களில் ஏதாவது கொஞ்சம் செலவுகள் இருக்கும், அல்லது அம்மா கேட்குற ஒன்றை நம்ம நிறைவேற்றி கொடுக்க முடியலையேன்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். அதை தவிர்த்து நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க. மிதுனத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்